ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலம் 6ஆம் வாரம் சனி. பவுலடியார் தம் 3ஆம் தூதுரை பயணத்தை மேற்கொள்ளுகிறார். திருத்தூதர் 18, 23, 21, 14. அவரது பயணம் புற இனத்து திரு அவைகளின் மையமாக விளங்கிய அந்தியோக்கியா நகரில் துவங்குகிறது. பவுலடியார் ஏதோ கடமைக்காக மட்டும் நற்செய்தி அறிவிக்கவில்லை. நற்செய்தியை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டவர்கள் எந்த அளவிற்கு அதை வாழ்க்கையில் காட்டுகிறார்கள், என்னென்ன பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்பட்டன என்றெல்லாம் அறிந்து கொள்ள விரும்புகிறார். நற்செய்தி கொள்கைகளில் அவர்களை உறுதிப்படுத்த விரும்பினார். தாய்க்கே உரிய ஒரு பாசத்தோடு அவர்களை சந்தித்து உறவாடுகிறார். இத்தகைய அன்பு உணர்வுகள் தான் பவுலடியாரின் எழுத்துகளிலும் நாம் காண்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 2:8. இயேசுவின் நற்செய்தி அல்லது கிறிஸ்துவ மறை முதல் நூற்றாண்டில் புதுநெறி அல்லது அருள்நெறி என்று அழைக்கப்பட்டது. திருத்தூதர் பணி 9:2, 19:9, 23, 22. கொள்கைகளும் கோட்பாடுகளும் மட்டுமல்ல, மாறாக அது செயலில் நம்மை இட்டு செல்லக்கூடிய ஒரு பாதை. புது மரபு, புதிய வானம், புதிய பூமி என்பவை காட்டவே திரு அவை புது நெறி என்று அழைக்கப்பட்டது. கிறிஸ்துவ மறை கோட்பாடுகளை நாம் நம்ப வேண்டும், அவற்றை செயல்படுத்த வேண்டும். நம்பிக்கை கோட்பாடு கூடியதாய் இராவிட்டால் அது தன்னிலே உயிரற்றது என்கிறார் யாக்கோப்பு 2:17. மேலும் சொல்லுகிறார், ஆன்மாவை இழந்த உடல் எப்படி உயிரற்றதோ அப்படியே செயலற்ற நம்பிக்கையும் உயிரற்றதே என்கிறார் யாக்கோப்பு 2:26. இன்றைய கிறிஸ்தவர்கள் ஏதோ சில சடங்கு முறைகளிலும் சம்பிரதாயங்களிலும் தங்கள் மதம் அடங்கியுள்ளது என்று கருதுகிறார்கள். தேர்திருவிழாக்கள், பவனிகள் போன்றவையே கிறிஸ்துவ மதம் என்று கூட பலர் நினைக்கலாம். கிறிஸ்தவம் ஒரு நெறி, அது வாழ்ந்து காட்டப்பட வேண்டிய ஒன்று. இன்றைய முதல் வாசகம் அப்பல்லோ என்ற யூத போதகரை பற்றி குறிப்பிடுகின்றது. யூத மக்கள் நிறைந்து விளங்கிய அலெக்சாண்ட்ரியா நகரை சார்ந்த இவர் ஃபீலோ என்று புகழ்பெற்ற யூத அறிஞரின் சீடராக இருந்திருக்கலாம். பழைய ஏற்பாட்டு நூல்களை கரைத்து குடித்திருந்த இவர் யூத மக்களுக்கு அதை விளக்குவதில் அவர்களுக்கே உரிய உருவக முறைகளை பயன்படுத்தினார். அப்பல்லோ புதிய ஏற்பாட்டில் வர இருக்கும் மெஸ்ஸியா பற்றி பழைய ஏற்பாடு வழியே அறிந்து அவரை பற்றி உணர்ச்சியுடன் போதித்தார். ஏற்கனவே பிறந்து வளர்ந்து பாடுபட்ட மெஸ்ஸியாவாகிய கிறிஸ்துவை பற்றி அவர் அதிகம் அறிந்திருந்ததாக தெரியவில்லை. ஏனெனில் அவர் இதுவரை யோவானின் திருமுழுக்கு பற்றி மட்டுமே போதித்து வந்துள்ளார். எனவே தான் பொதுநிலையாக இருந்து கொண்டு நற்செய்தி பணி செய்த பிரிஸ்கிலா, அகிலா தம்பதியர் அப்பல்லோவிற்கு முறையாக இயேசுவை பற்றி எடுத்து கூறியதாக வாசிக்கிறோம். பிற்காலத்தில் கொரிந்து நகரில் திருத்தூதரின் பெயரால் இருந்த கிறிஸ்துவ கூட்டம் அவரது பெருமைக்கு சான்று பகர்கிறது. இவரை குறித்தே பவுலடியார் சொல்லுகிறார், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், ஆனால் விளைய செய்தவர் கடவுளே. 1 கொரிந்தியர் 3:5-6. நேர்மையான உள்ளமும் தேடல் மனப்பான்மையும் இருந்தால், யூதனாக இருந்தாலும் வேறு எந்த மதத்தினராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்காமல் இருக்க முடியாது. நற்செய்தி யோவான் 16 இறை வாக்கியங்கள் 23, 28.
இன்றைய வாசகத்தில் இயேசு தம் தந்தையோடு கொண்டுள்ள உறவு பற்றியும் அதனால் நாம் பெற இருக்கும் நலன்கள் பற்றியும் கூறுகிறார். அவர் கூறுவார், தந்தையிடம் இருந்து வந்தேன். இயேசு கண்காண கடவுளின் வெளிப்பாடு. வார்த்தை கடவுளோடு இருந்தார். அவ்வார்த்தையே மனு உருவானார். யோவான் இயல் 1 இறைவாக்கியங்கள் 1 முதல் 14 முடிய. இவ்வார்த்தை இறைவனின் ஞானமே. இறைவனின் திட்டத்திலே ஞானம் வாழ்ந்தார். எதுவும் படைக்கப்படும் முன்னரே அவர் இறைவனோடு இருந்தார். பழமொழி 8:12-22, ஞான நூல் 22. இறைவனே அவரை, அதாவது வார்த்தையை, ஞானத்தை, இயேசுவை உலகிற்கு அனுப்பினார். எனவே தந்தை என்னை அனுப்பியுள்ளார். யோவான் இயல் 5:36, 3:17-34. நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன். யோவான் 5:34 என்பார் இயேசு. இயேசுவின் சகோதரர் நாமும் தந்தையிடமிருந்து வந்தோம் என்று கூற முடியுமா? தந்தையிடமிருந்து தாம் வந்ததற்கு இயேசு காட்டும் சான்று அவரது செயல்கள். யோவான் 4:34. அனுப்பியவரின் செயல்களை செய்து முடிப்பதே என் உணவு. யோவான் 4:34 என்று இயேசு கூறியது போல் நாமும் கூற முடியுமா? அன்பு, நீதி, அமைதி இவையென்றோ இயேசுவின் செயல்கள். தந்தையும் நானும் ஒன்றே. யோவான் 8:19, 10:38 என்று இயேசு போல் நாமும் கூற முடியுமா? அவர் சொல்வார், தந்தையிடம் செல்கிறேன். இயேசுவின் வாழ்வே தந்தையை மையமாக கொண்ட வாழ்வு. தந்தையிடமிருந்து வந்து தந்தையின் செயல்களை செய்து முடித்துவிட்டு தந்தையிடமே செல்வதுதான் அவருக்கு நியதி. என்னை அனுப்பியவரிடம் செல்வேன். யோவான் 7:33, 13:3, 16:5. கிறிஸ்தவ வாழ்வு முழுவதும் தந்தையை மையமாக கொண்ட வாழ்வாக அமைய வேண்டும். நம் ஒவ்வொரு நினைவும் சொல்லும் செயலும் தந்தையை நோக்கி நம்மை இட்டு செல்ல வேண்டும். தந்தையோ அருள் நோக்கும் தயவும் பொறுமையும் அளவில்லாத இரக்கமும் பொருந்திய கடவுள். யாக்கோப்பு 34:6-7. இக்குணங்களே இயேசுவின் சொல் செயல்களில் வெளிப்படுகின்றன. இவையே அவரை தந்தைப்பால் ஈர்க்கின்றன. இதே பிறரன்பு செயல்களே நம்மையும் வழிநடத்தி தந்தையிடம் இட்டு செல்ல வேண்டும். தந்தையிடமிருந்து வந்த நாம் தந்தையிடம்தான் முழு அமைதி அடைய முடியும். இந்த அமைதி பயணத்தை தொடங்கிவிட்ட நாம் தந்தையின் செயல்களை செய்வதில் நிலைத்திருப்போம். இவையே நம்மை தந்தையிடம் இட்டு செல்லும். இயேசு சொல்வார், தந்தையிடம் வேண்டுவேன். இயேசு என்றுமே தந்தையிடம் நமக்காக பரிந்து பேசுபவர். எபிரேயர் 8:6. என் வழியாக நுழைபவன் மீட்பு பெறுவான். யோவான் 10:9, 14:6, 15:15. உயிர்த்து மகிமை பெற்ற நிலையிலே அவரது பரிந்து பேசுதல் என்றும் மிக வல்லமையுள்ளது. எனவே இயேசுவாகிய வாயில் வழி தந்தையின் இல்லம் புகுவோம். 10:9. இயேசுவாகிய திராட்சை கொடியில் நிலைத்திருந்து மிகுந்த பலன் தருவோம். 15:5. இவர் வழியாக இவரோடு இவரில் தந்தையிடம் நமது பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் தந்தையிடம் நம் தேவைகளை எடுத்துரைப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் தந்தையை பாடி பரவுவோம். இவர் வழியாக இவரோடு இவரில் நம் வாழ்வை அமைப்போம். ஆண்டவர் இயேசு
என்றென்றும் நம்மை நிறைவாக இத்திருப்பலியின் வழியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.